சார் பெஞ்சல் எந்த இடத்துல உருவாச்சு, இது எந்த இடத்துல உருவாகிருக்கு சார்? ஏன் அந்த வலுவான நீரோட்டம் இல்லை? அதாவது எல்லா தொலைக்காட்சியிலுமே பெஞ்சல் வழித்தடத்தில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது உருவானது பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவு அருகே உருவாகி திரிகோணமலைக்கு நெருக்கமா இலங்கை ஒட்டியே வந்துதான் திரிகோணமலைக்கு நெருக்கமா வந்துச்சு. ஆனா இது அப்படி இல்ல. இது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதி. அந்த இடத்துல பொதுவாக காற்று சுழற்சியா இருந்த பொழுது அது தாழ்வு பகுதியா மாறும் பொழுது கீழே என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்படியே கடல் மேற்பரப்புல வந்து உட்காரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரோட்டம் வலுவு இல்ல. நீரோட்டம் எங்க வலுவா இருக்குன்னா சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடையேயும் இலங்கை ஒட்டிய மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தா டிப்ரெஷனா மாறலாம். அந்த இடத்துல வேகமா பயணிச்சுட்டுனா ஏன்னா கடலோட பதியல, மேல் மட்டத்துலதான் அது வந்துட்டு இருக்கு. பதிய தொடங்கினால் அது பதிஞ்சிரும். ஆனா இது இலங்கை மழை கொடுக்குமா சார்? இது இப்ப ஏற்கனவே கடந்த பெஞ்சல் வந்து இலங்கை போட்டு மழை அடிச்சு நொறுக்குச்சு. இப்ப இந்த தடவை இது இலங்கையில மழை பெய்யுமா சார்? இந்த நிகழ்வு இலங்கை மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் தமிழ்நாட்டுக்கு வரும். நாளை டெல்டாவிற்கு தொடக்கும் முன் இலங்கைக்கு ஒரு அடி அடிக்கும். டெல்டாவில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனா பெஞ்சல் புயல் மாதிரி பாதிப்பு இருக்காது. ஏன்னா இது இருகாற்று இணைவு என்பது நிகழ்வுக்கு கிழக்கு புறம் வடக்கு புறம் முதல்ல இருக்கும், அப்புறம் மேற்கு புறம் தெற்கு புறம் இருக்கும். அதாவது பாக்ஜல சிந்துக்குள்ள நுழையும் பொழுது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு அதை ஒட்டியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை பொழிவு கொடுக்கும். ஆனால் பெஞ்சல் புயல் கொடுத்த வெள்ள பாதிப்பு இது கொடுக்காது. ஓரளவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது, தமிழர் பகுதிகளுக்கு. அது வந்து முல்லைத்தீவு திரிகோணமலை கொடுத்தது. இது யாழ்ப்பாணம் மற்றும் அப்படியே அந்த நெடுந்தீவு மற்றும் தலைமன்னார், காங்கேசன்துறை உள்ளிட்ட வடக்கு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இலங்கை. திலகுமார் சார், இன்னொரு சந்தேகம். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நீங்கள் 11ஆம் தேதி வந்து டெல்டா மாவட்டங்கள், 12ஆம் தேதியிலேருந்து சென்னை பகுதியில் இருக்குங்க, 13, 14 அது தென் மாவட்டங்களுக்கு போயிடும், 15ஆம் தேதி அது அரபிக்கடலுக்கு போயிருக்கணும்னு நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா இந்த 11, 12, 14 இந்த 3 நாட்களுக்குள்ளே வந்து இந்த விழுப்புரத்தில் பெய்த 50 சென்டிமீட்டர் மாதிரி மழையோ, ஊத்தங்கரையில் பெய்த ஒரு 50 சென்டிமீட்டரோ அல்லது புதுச்சேரியில் பெய்த அந்த 37 சென்டிமீட்டர் மழையோ பொழிவதற்கான வாய்ப்பு உள்ள இடங்கள் வந்து எது? அதி கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு உள்ள இடங்கள் எதுன்னு கணிக்க முடியுமா? ஏற்கனவே இந்த பெஞ்சல் புயல் வந்து இந்த ஊத்தங்கரையில் மழை பெய்யணும்னு நம்ம யாருமே கணிக்கல. அதே மாதிரி விழுப்புரத்தில் இந்த அளவுக்கு மழை பெய்யணும் யாரும் சொல்லலை. புதுச்சேரி அருகே கரையை கிடக்கும். புதுச்சேரி, காரைக்கால் மாமல்லபுரம் கரையை கிடக்கும் என்பதால் புதுச்சேரியில் ஒரு மழை பெய்யும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்பார்க்காத விழுப்புரத்தில் கடுமையான மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் பெஞ்சு சாத்தனூர் அணையில் 3 லட்சம் கண்ணாடி தண்ணீர் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிச்சு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சிலாம் மழை வெள்ளத்தில் மிதந்ததை பார்த்தோம். இன்னொன்று தொடர்பே இல்லாத அந்த ஊத்தங்கரையில், அதாவது அந்த தருமபுரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெய்வதிலிருந்து அங்கே உள்ள நீர்நிலைகள்லாம் பெருகி தென்பண்ணையாறில் கடுமையான வெள்ளப்பெருக்கு, அதனால் திருவண்ணாமலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த முறை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 50 சென்டிமீட்டரோ 20 சென்டிமீட்டரோ அதற்கு அதிகமான மழைப்பொழிவோ பெய்யக்கூடிய இடங்களை கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது நம்ம ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு 50 சென்டிமீட்டர் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். அதாவது சென்னைக்கு கொடுக்க வேண்டிய மழை அப்படியே தெற்கு புறமும் மேற்கு புறமும் இனிமேல் இருகாற்று இணைவு என்பதனால புதுச்சேரி மழை தொடங்காத கடலூருக்கும் மழை தொடங்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பவே அது போய் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலுக்கும் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் அது கல்வராயன் மலைப்பகுதி போகும்போது கல்வராயன் மலைப்பகுதி மழை தடுத்து அந்த சாத்தனூர் அணைக்கு கிழக்கு புறமாக சாத்தனூர் அணைக்கட்டை ஒட்டி காற்று வடக்கு நோக்கி திருப்பட்டு செங்கம் போய் செங்கத்துல போய் அது மேற்கு நோக்கி திருக்கப்பட்டு வடக்கிலிருந்து, அதாவது குப்பம் பகுதியிலிருந்தும் கோலார் தங்கல் பகுதியிலிருந்து வந்த குளிர்காற்றும், கிழக்கிலிருந்து செங்கத்தில் நுழைந்த அந்த வெப்ப நீராவி காற்றும் போய் குப்பத்துல, அதாவது ஊத்தங்கரையில போய் இணைந்து மழைப்பொழிவை கொட்டியது. அதே போல் இருகாற்று இணைவுக்கு சாதகமான மழைப்பகுதிகள்ல இப்பொழுதும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் மழைப்பொழிவு 12ஆம் தேதி தாங்க உச்சபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்க்கிறோம். 12, 13 ஆமா 12, 13 அதிக மழை பொழிவு. நிச்சயமாக 12ஆம் தேதி மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், முதல் டெல்டா மாவட்டங்கள். டெல்டா 11 தான் சார் சொன்னீங்க, டெல்டா 11 தான் சொன்னீங்க, 12, 13 சென்னையில சொன்னீங்க. டெல்டா மாவட்டங்கள் மழை தொடங்கினால் 11 படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும். 11ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். 12ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை பொழியும் பொழுது, அதிக மழை பொழியும் பொழுது சென்னையிலும் மழை பொழியும், கன்னியாகுமரி மழை பொழியும். அதுதான் வேறுபாடு. கன்னியாகுமரி மழைப்பொழிவு
கன்னியாகுமரிக்கும் மழை உண்டு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் மழை உண்டு. சரி. தூத்துக்குடிக்கு தெற்கே அளவாக இருக்கும் மழை, அதாவது மிதமாகவோ சற்று கனமாகவோ இருக்கும் இந்த நிகழ்வுக்கு. சென்னைக்கு டெல்டாக்கும் நீங்க சொல்ற மாதிரி அதிக கனமழை, சென்னை டெல்டா அதிக கனமழை, புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கனமழை. சரி. புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்தோட தெற்கு கடலோரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில மிக கனமழை, கனமழை. ஓ. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, உள்ளே திருச்சி, அரியலூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் மதுரை, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மற்றும் வால்பாறை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, இது வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். நீலகிரிக்கும் ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் நாமக்கலுக்கும் திருச்சி வடக்கு பகுதிக்குமே வாய்ப்பு இருக்கு, பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நிறைய மழைப்பொழிவு என்பது டெல்டாவிற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை, அடுத்தது ராமநாதபுரம், அடுத்தது சிவகங்கை, அடுத்தது மதுரை, மதுரையில அடுத்தது திண்டுக்கல் அடுத்தபடியாக கொடைக்கானல் மலைப்பகுதி, அடுத்தபடியாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அதாவது திருமூர்த்தி மலைப்பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி பகுதி மற்றும் வால்பாறை பகுதி, சின்ன கல்லாறு பகுதி, அப்படியே அந்த பக்கம் மூணாறு பகுதி, தேனி மாவட்ட பகுதிகள், அதாவது பெரியகுளம் உள்ளிட்ட தேனி மாவட்ட பகுதிகள், அதே போல மதுரை மாவட்டத்துல மதுரை மாவட்டம் மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி மற்றும் அலங்காநல்லூர், அந்த பகுதிகள் எல்லாமே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி தான் நிறைய மழை பொழிவு இதில் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ சென்னைக்கு அதிக மழை பொழிவு இல்லை இந்த முறை, தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களும் தான் இருக்கு அதிக மழை. கடலூர் மாவட்டம், புதுச்சேரி கடலூர் மாவட்டம் வரைக்கும் தான் ஏற்கனவே மழை பொழிந்த மாவட்டங்களுக்கு ஆபத்தில்லை. மழை புதுச்சேரி அதாவது கடலூருக்கு வடக்கே தான் மழை பொழிந்தது. கடலூர்லயும் நெய்வேலிக்கு வடக்கே தான் மழை பொழிவு அதிகமாக இருந்தது. நெய்வேலிக்கு தெற்கே இப்பொழுது மழை பொழிவு கூடுதலாக இருக்கும். சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை, இந்த சீர்காழி, கடலூர் நிறைய மழை பொழிவு, கடலூர் விழுப்புரத்தை ஒட்டி கடலூர் மாவட்டத்திலே பெயர் தான் கடலூர் மாவட்டம் என்று வந்ததே தவிர, ஆனால் பரங்கிப்பேட்டைக்கு வடக்கே தான் மழை, புவனகிரிக்கு வடக்கே தான் மழை. அதே போல சேத்தியார் தோப்புக்கு வடக்கே தான், அதுவும் நெய்வேலிக்கு வடக்கே தான் அதிக மழை. பன்ருட்டியை மையமாக வைத்து, நெல்லிக்குப்பத்தை மையமாக வைத்து வடக்கு பகுதி, பன்ருட்டிக்கு வடக்கே விழுப்புரம் மாவட்ட எல்லை பகுதி மழை பொழிவால் பெரிய பாதிப்பு கூட கடலூர்ல வெள்ளப்பெருக்கால் தான் அந்த கடலூர் மாவட்டத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டது.